தேவையில்லை, எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறோம்? ஹலோ ஹலோ மச்சான், எங்க இருக்க? வீட்டில். காஷ்மீர் ட்ரிப் போலாம், வரியா? சரக்கு இருக்கு, அச்சுக்கடா தற்குறி. அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, வரியா வரலையா? நான் வரல. இப்படிலாம் சொன்னா நீ வரமாட்ட. வேற வா ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ, ஹாய் गाइस. நாங்க அதனால எங்க டூர் போக போறோம்னா காஷ்மீர் போக போறோம். நம்ம காஷ்மீர் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் பார்ப்போம். மெயினா வரும் பாரு. இல்லடா சீரியஸ், இதுல ஒருத்த பண்ணா பாரு. மெமரிஸ் சொல்லி போட்டோ எடுத்துட்டான் எல்லாரும் நில்லுங்க, அப்படி இல்லைன்னு. சரி, அதை அனுப்பிடானே அதை அப்படியே டீல் பண்றேன். ஏன்னா டீல் பண்ண ஸ்டோரேஜ் நம்ம இந்த வாட்டி டெலீட் பண்ணாம அப்லோட் பண்றோம். யாருன்னா அனுப்பிச்சு விட்டுரு, அவங்களுக்கு சேவ்ல வச்சுக்க சொல்லு. வ்ளாகா? ஆமா, அதுதான் இருக்குது. ஆமா, இது சேனல்ல போறோமா? என்ன சேனல்? யூடியூப் சேனல்ல. ஹாய் கைஸ். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். நம்ம காஷ்மீருக்கு ஏறிட்டோம். ஆக்சுவலி காலையில் என்ன ஆச்சுன்னா, நைட்டு 1 மணிக்கு தான், 1 மணி கிட்டத்தட்ட மேலே தான் எங்களுக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட்டே கன்ஃபார்ம் ஆச்சு. அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டை தான் புக் பண்ணியிருந்தோம். அது கன்ஃபார்ம் ஆகுமா இல்லையான்னு தெரில. அதுக்குள்ளேயும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரொம்ப ஆர்வமாகி ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கும்டா, நீ தைரியமாக வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வர சொன்னான். அப்புறம் அங்கே வந்து வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 10-11 மணிக்கு அந்த மாதிரிலாம் கிளம்பிட்டோம். நம்ம வீட்டில் வந்து 10 மணிக்கு கிளம்பிட்டோம். இங்கே வரும்போது கரெக்டாக ஒரு 12 மணி அந்த மாதிரி இருக்கும். ஸ்டேஷனுக்கு வந்தோம். சரி, கிடைக்குமான்னு கிடைக்காதான்னு எங்களுக்கே தெரில. உட்காந்து பேசிட்டு இந்த கிடைக்கலனா என்ன பண்ணலாம், வீட்டுக்கு திரும்பி போயிடலாமா அப்படின்ட்டு. அப்புறம் சர்ப்ரைசிங்லி ஒரு 1:30 அந்த மாதிரி இருக்கும், நமக்கு வந்து கிடச்சிருச்சு ட்ரெயின் டிக்கெட். ஆக்சுவலி போகும்போது நாங்கள் வந்து அந்தமான் எக்ஸ்பிரஸில் புக் பண்ணுவோம் கைஸ். நம்ம இப்போ போகிற ட்ரெயின் வந்து அந்தமான் எக்ஸ்பிரஸ். ஆக்சுவலி என்னென்னா, இது 2.5 நாள் ஜேர்னி. ட்ரெயின் டிலே ஆனதுனால எங்களுக்கு 3 நாள் ஆயிடுச்சு போய் சேர்றது. ஹாய் गाइस, நம்ம காஷ்மீர் வந்தாச்சு. காஷ்மீர் வந்து உதம்பூர்ல இறங்கியிருக்கோம். ஏன்னா காஷ்மீர் அப்படின்னா அது இன்னும் ஸ்ரீநகர் நம்ம போகணும். உதம்பூர்ல தான் நம்ம இருக்கோம். பாருங்க கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஹல்காம், குல்மார்க், சோனாமார்க் இது 3 போயிட்டு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி நம்ம பிளான் வச்சுருந்தோம். ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு பேஸ்டின் பூஜியன் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து தீவிர விஜய் ரசிகன். இப்போ விஜய் தொண்டனாக இருக்கான் விஜய் கட்சியில். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, லியோ கேஃபே போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதனால நம்ம இந்த பிளானில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நம்ம வந்து பஹல்காம் போயிட்டோம், குல்மார்க் போயிட்டோம். இப்போ கடைசி நாள் சோனாமார்க் போயிட்டு நம்ம ரிட்டர்ன் ஆகுதுல, சோனாமார்க்கை கேன்சல் பண்ணிட்டு நம்ம வந்து லியோ கேஃபே போக போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம காஷ்மீரில் வந்து புது சிம் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி என்னடா இது காஷ்மீருக்கு தனியாக புது சிம் வாங்கியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நம்ம இந்தியாவிலேருந்து எந்த ஸ்டேட்டில் நம்ம சிம் வாங்கினாலும் சரி, காஷ்மீர் உள்ள வந்தால் அந்த சிம் வந்து யூஸ் ஆகாது. காஷ்மீருக்கு நம்ம தனி சிம் வாங்கி அதை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கைஸ், நம்ம ஒரு வழியாக வந்து நம்ம காஷ்மீரில் இருக்கிற அந்த ஹோட்டல் வந்து சேர்ந்தாச்சு. இந்த ஹோட்டல் பேர் வந்து ஷஃபாஃப் பிளாஸா. நம்ம இங்கே தான் வந்து நம்ம தங்க போகிறோம். இந்த காஷ்மீர் இங்கே தான் தங்கி காஷ்மீரை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் கைஸ், உங்களுக்காக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நாளைக்கு வந்து பஹல்காம் போகலாம்.